எல்லா சௌக்கியத்தையும் விட்டுட்டு அவன் கஷ்டப்படுறான்னா, அவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டான்னா, சகோதரன்னா பரதன் தான் சகோதரன். இப்பேற்பட்ட உத்தமமான ஒரு புத்திரனை பெத்த கைகேயிக்கு ஏன்னா இப்படி புத்தி போச்சுன்னா, ராமர் சொன்னார், நான் மனமுருகி பரதனை பத்தி கேட்டு இருக்கிறதே உனக்கு யார் கைகேயை பத்தி சொல்ல சொன்னான்? நன்னா ரசிச்சு பாசுமதி சாதத்தை சாப்பிட்டுட்டே இருக்கிறதே ஒரு கல்லு மாட்டின்டா கடுக்குங்கிற மாதிரி. இப்ப யார் கைகேயை பத்தி பேச சொன்னா? நீ பழையபடி தாமேவ இக்ஷ்வாகுநாதஸ்ய பரதஸ்ய கதாங்குரு. வால்மீகி சொல்றார், ராமபிரான் தான் இக்ஷ்வாகுனுடைய தபப்பலம்ங்கிறார். இங்க பகவான் சொல்றான், இக்ஷ்வாகுவோட தபப்பலனே பரதன் தான். அந்த பரதனோட கதையை சொல்லு, எனக்கு வனவாசம் வேண்டாம், பிதிருவாக்கிய பரிபாலனம் வேண்டாம், தர்மானுஷ்டானம் வேண்டாம், என் குழந்தை கஷ்டப்படுறாங்கிறதே இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, இப்பயே கிளம்பி நான் அயோத்தி போறேன். கவனிச்சு கதையை கேட்கணும். தர்மயேவ ஹதோஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாங்கிறது உங்க எல்லாருக்கும் காதல விழுந்திருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்கு, தர்மயேவ ஹதோஹந்தி. தர்மத்தை நாம் கொன்னா தர்மம் நம்மளை கொன்னுடும், தர்மத்தை நாம் காப்பாத்தினா தர்மம் நம்மளை காப்பாற்றும். தசரதன் காலமான உடனே சித்திரக்கூடத்துல வசிஷ்டர் உள்பட சொல்றார், நீ வனவாசம் இருந்தது போரும், வந்துரு ராமான். ராமர் கேட்கல. அது தர்மம் ராமரை விடுறதுக்கு தயாரா இருந்தது அப்ப காரண காரியங்களால. ஆனா ராமர் அந்த தர்மத்தை விடல, இறுக்கி புடிச்சுட்டார். இப்ப பஞ்சவட்டியில அந்த தர்மத்தை ராமர் விடுறேங்கிறார். நான் விட்டுட்டு கிளம்புறேன், எனக்கு பரதன் தான் முக்கியம் அப்படிங்கிறார். அப்ப தர்மம் சொல்றது, நீ விட்டுட்டு போயிட்டேன்னா என்னை யாரு அனுஷ்டானம் பண்ணுவான்னு கேட்டு, உன்னை விட்டா எனக்கு ஏது ஆசிரியம்? யார் இப்படி திருடமதியோட திருடவிரத்தனா இருந்து தர்மத்தை அனுஷ்டானம் பண்றவா யார் இருக்கு அந்த உலகத்துல? இன்னி பரிந்த ராமனதான நம்ம உதாரணமா காமிச்சு பேசுறோம். அதனால தர்மம் என்ன பண்றது? லட்சுமண சுவாமி சீத ரூபமாக ராமரை சமாதானப்படுத்துறது. இருந்ததுதான் இருந்தோம், ஆடுறது ஆச்சு. 12.25 வருஷம் ஆயிடுத்து, 13 வருஷம் வரப்போறது. இன்னும் சொச்சம் ஒரு வருஷம் 1 மாசமோ தான் இருக்கு, முடிச்சுன்னு நாம கிளம்பிடலாம் அப்படின்னு இவ பேசிட்டு சுவாமி அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு ஜபம் பண்ணிட்டு இருக்கிற சமயம் சீதை உள்ள சமைச்சுட்டு இருக்கா. லட்சுமண சுவாமி ஏதோ மண்ணிக்கு உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துக்கு ஒத்தி வராங்க. தந்தேசம் ராட்சசி காச்சிதி அஜகாமய திருச்சயா சாது சூர்பணகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினீ ராமமாசாத்ய ததர்ஷத்ரிதசோபமம். இந்த எதிர்ச்சையா அப்படிங்கிற பதம் ராமாயணத்துல 2 இடத்துல வருது. மந்தோதரி கூனி மாடி ஏறும்போது ஒரு இடத்துல சொன்னார், கதை மாற போறது ட்ராக்னு அர்த்தம். இந்த இடத்துலயே அது மாதிரி கதை மாற போறது, ட்ராக் மாறுற இடம்னு அர்த்தம். அது சூர்பனகேன்னு அவ பேரான்னா அலங்கடே. நகம்னா எல்லாருக்கும் தெரியும், சூர்பம்னா முரம். இந்த நகங்களை முரம் மாதிரி வளர்த்து வச்சிருக்கா. அதனால அவ ஃபீல்டுக்கு வந்தப்பறம் அவளே பேரை மாத்தினுட்டா சூர்பனகேன், புதுசார கட்டம் அப்படிங்கிற மாதிரி. நகத்தை வளர்க்கவும் கூடாது, நகத்தை கிள்ளவும் கூடாது, நகத்தை கடிக்கவும் கூடாது. நகத்தை கிள்ளினாலே கேசஸ்மஸ்ருவபதே நகானி நிகிருந்ததே ததோதாவதே ஸ்நாதி, குளிக்கணும் அப்படின்னு சாஸ்திரப்படி ஸ்நானம் பண்ணணும். அது ஒரு டீச்சர். கேசங்களை க்ஷவரம் பண்ணிக்கிறதுக்கு சமானம் நகத்தை கட் பண்றது. குளிச்சுட்டு தான் பண்ணணும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இத்தியாதி நாட்கள்ல கட் பண்ணக்கூடாது. இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்றது. வளர்க்க கூடாது. சர்வதா நகம்பட்ட பதார்த்தம் தோஷமானது. நகம்பட்டு ஒரு ஜலத்தையோ ஒரு நேவேத்தியத்தையோ சுவாமிக்கு பண்ணக்கூடாது. இப்படி சொல்ற நகத்தை இன்னைக்கு எவ்வளோ அழகா வளர்த்து அதுக்கு ஒரு நாளைக்கு 3 வகையான பெயிண்ட் அடிச்சு, அந்த பெயிண்டை தொடச்சு திருப்பி அடிச்சு அதுக்கு அதை ஷேப் பண்ணி அதை ராவி விட்டு
அதுக்கு என்ன உபச்சாரம்? இத்தனை நடக்கிறதே. இப்படி ஒரு ஆசை ஏன் வருது? நகம் வளர்க்கணும் அப்படின்னா எல்லாமே ஜெனட்டிக், உலகத்துல ஜீன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு ரிசர்ச் டாக்டர்களை கேட்டா சொல்லுவா. இந்த நகம் வளர்க்கணுங்கிற ஆசை ஒருத்தருக்கு வந்துன்னா சூர்பனகையோட ஜீன் அர்த்தம். சாத்து சூர்பனகா நாம தசக்ரீவஸ்ய ரக்ஷசா பகினி ராமம். அங்கிருந்து வந்தா ராமர் அப்படி உட்காந்து கண்ணை மூடிட்டு யோகத்துல அப்படி தியானம் பண்ணி இருக்கிறத பார்த்தா அனானப்பட்ட சர்வசங்க வரித்தியாகம் பண்ணின சன்னியாசிகளான மகர்ஷிகளே ராமனை பார்த்து தலகிருகிருத்து போனார்கள்னா இவ எம்மாத்திரம், வெறும் ஒரு ராட்சசீவன். பார்த்த உடனே அவளோட வேகத்தை அவளால் அடக்கவே முடியல. கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணினது. இந்த க்ஷணம் ராமனை போய் கட்டிக்கணும் அப்படின்னு தோன்றது அவளுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் நிதானப்படுத்திண்டா நேர வந்து ராமருக்கு முன்னாடி நின்னான். இப்படி நின்னான். ராமர் கண்ணம் மூடிந்து நித்தியம் தியானபரோ ராமஹா நித்தியம் சோகபராயணஹா அப்படின்னு பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி சொல்ல போறார். பகவான் நித்தியப்படி தியானம் பண்ணுவான். ஆத்மஸ்வரூபானுசந்தானம் ஆச்சாரியால் சொல்றாள். பக்தினா என்னன்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி நித்திய விதியதே. தியானம்னா என்னன்னு ரொம்ப பேருக்கு புரியாது. ரமண பகவான் அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு போறார், அதை நான் சொல்றேன். இப்ப நாம கண்ணை மூடின உடனே நமக்கு கண்ணை திறந்துருந்தா வெளியில உள்ள உலகங்கள்லாம் தெரியறது. கண்ணை மூடிண்டா சில காட்சிகள்லாம் வருது. அதெல்லாம் தாண்டி நாம ஏதாவது ஒரு நமக்கு இஷ்டமான தெய்வத்தோட மந்திரத்தை ஜபம் பண்ணும் போது அந்த சப்தத்தை சத்தமாவும் சொல்லாம வாய அசைச்சுன்னு சொல்லாம வாய மூடின்னு சொல்லுங்கோ. அப்படி சொல்லும் போது அந்த சப்தம் எங்கேருந்து கிளம்புறதுன்னு போக்கஸ் பண்ணுவோம் உள்ளுக்குள்ள. இந்த சப்தம் நான் சொல்றேனே இது எங்கேருந்து கிளம்புறது, இது புரிஞ்சா தியானம் சித்திச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி மாதிரி இருக்கும். இதுவே 15-20 வருஷம் ஆகும் புரியுது. ஆனா நீங்க ஒரு நாள் பண்ணினாலும் ஆனந்தமா இருக்கும். சொல்பமப்பிய தர்மஸ்ய பகவான் சொல்றான். அத்தியாத்ம விஷயமா நாம நகி கல்யாண கஷ்டித் துர்கதின் தாத கச்சதிங்கிற வச்சனம் இந்த இடத்துக்கு தான். ஒரு சின்ன முயற்சி பண்ணினாலும் நாம ஒரு படி மேலே ஏறுவுமே தவிர கீழே இறங்க மாட்டோம். பகவான் அப்படி தியானம் பண்ணிட்டு இருக்கிறதே ஒரு சமயம் கண்ணை திறக்கிறாள். ஈத்தாப்புல சூர்பனகை இருக்காள். சூர்பனகை எல்லாம் அவர் தியானமே பண்ணல. தியானம் பண்ணா தெய்வம் ஏத்தாப்புல வரும்னு சொல்லுவா. இவ நிக்கிறாளேன்னு பார்த்தா அவன் நேர பேசினா, ராமா நீ யார்? ராமானு நீங்க யாருன்னு கேட்டாலும் பொதுவாவே ரொம்ப கண்ணியமான ஒரு நடைமுறைக்கு சொல்றேன். சர்வதா அனாவசியமா பெண்களோட பேசக்கூடாது. அடிப்படையா நமக்கு முன்ன பின்ன தெரியாத பெண்களோட பேசவே கூடாது. உத்து பார்க்க கூடாது. நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. சில பேர் வயசை ஒரு சகஜமா வச்சுன்னு 80 வயசா எடுத்து இனிமே எனக்கு என்னம்பா. 80 வயசுக்காரனுக்கு தான் விகாரம் கூட இருக்கு. அதனால எந்த வயசும் அதுக்கு கணக்கு கிடையாது. அனாவசியமா பேசவே கூடாது. நமக்கு பரிச்சயம் இல்லாத பெண்களோட பேசவே கூடாது. கண்ணியமா நடக்கிறவா அப்படிதான் நடப்பா. பெண்கள் பேசவே மாட்டா. கவனிச்சு எல்லாம் தெரியும். பெண்கள் நாம நீங்க ஒரு உதாரணம் சொல்றேன். பெண்ணையும் மானையும் சொல்லுவா. மான் விழியால் பெண்ணு மானுங்கிற அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஒருத்தரை நாம உத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவ நம்மளை பார்க்கல, அண்ணன்ட எங்கேயோ பார்த்தாலும் உத்தம ஸ்திரீகளுக்கு எங்கேந்து யார் உத்து பார்த்தாலும் குறுகுறுன்னு இருக்கும். அடுத்த க்ஷணம் தெரியும் அவளுக்கு. இப்படி திரும்பி பாப்பா அவளை. இது அந்த இடத்துல அந்த பார்வையோட தீக்ஷணம் இருப்பதெல்லாம் அதை தாங்க முடியாது. இது மானுக்கு உண்டு. புள்ளிமான் இருக்கு பாருங்க, அது நீங்க உத்து பார்த்த எல்லாம் அந்த இடத்துல நிற்காது, அண்ணன்ட போயிடும். அந்த பார்வையே பிடிக்காது. அது நீங்க அப்படி பார்க்கறதே அதுக்கு பிடிக்காது. அது மாதிரி இந்த இடத்துல பழகக்கூடிய கண்ணியம் உள்ள ராமன்ட்ட நீ யாருன்னு கேட்டா, நாங்க ராஜகுமாரர்கள், தசரத குமாரர்கள், ராமலக்ஷ்மணர்கள் பேர். அப்படியா ராமா? நான் சூர்பனகை ராவணனோட சகோதரி. இந்த ரேஞ்ச், இந்த ஏரியா எல்லாம் எனக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடங்கள், மஞ்சகாணி சொத்து.
உன்னை நான் நேர சப்ஜெக்டுக்கே வந்துடுறேன், சுத்தி வளைச்செல்லாம் அவன் பேசல. உன்னை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோன்றது அப்படின்னா. இந்த இடத்துல வால்மீகிக்கு ஆத்திரம் தாங்கல. அதனால அவர் என்ன பண்ணினார், ஒரு கேப் விட்டுட்டு கதை கேட்கிறவாளுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தார். அவர் என்ன சாய்ஸ்ன்னா, இந்த ஜாதகமும் இந்த ஜாதகமும் பொருந்தறதா அப்படின்னு ஜோசியத்தை போய் கேட்கிற மாதிரி, இந்த பையனும் இந்த பொண்ணும் பொருந்தறதா அப்படின்னு அந்த அழகு ஹைட் வெயிட்டை வச்சுன்னு நாம சொல்ற மாதிரி நான் ராமனை பத்தி சொல்றேன், சூர்பனகையை பத்தி சொல்றேன், கதை கேட்கிற நீங்க சொல்லுங்கோ பொருந்தறதான்னு சொல்லி. சுமுகம், ராமன் எப்படி இருக்கான்னாலும் சுமுகமா இருக்கா, சுமுகமா சிரிச்ச மந்தாசத்தோட. துர்முகி, மூஞ்சியை பார்த்தாலே கோரமா இருக்கு. ராமம் விருத்த மத்தியம், ராமனோட வயறு இடுப்பு இருக்கு பாருங்க, இப்படி இப்படி இருக்கு, இப்படி ரெண்டு கையை வச்சா அந்த இடுப்பு அதுக்குள்ள அமையறது. இவளுக்கு எங்க இருக்குன்றால் மகோதரி, மெரினா பீச் வரைக்கும் தொப்பையே இருக்கு. விஷாலாட்சம், கண்ணு காது வரைந்தும் நீண்டு அழகா இருக்கு. விரூபாட்சி, இவளுக்கு எப்படி இருக்கு கண்ணு அப்படின்னா, என் கண்ணை பார் ஸ்ரீன்னு சில போட்டோலாம் இருக்கு பத்தில, அது மாதிரி இருக்கு. சுகேஷம், ராமரோட தலை ஜடையா இருந்தாலும் காகபக்ஷதரம்னு சொல்லுவா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், என்ன தடவி அப்படிலாம் மண்ணிண்டாதான் தலைமை. அது என்னைக்கும் தலைமைக்கு சம்பந்தமே கிடையாது, அதெல்லாம் ஃப்ராட், ஏமாத்துற வேலை. நீங்க சாப்பிட்ற உணவை பொறுத்து இருக்கு. காக்கா என்ன எண்ணெயை தடவிக்கிறது, காக்கா என்ன ஹேர் ஆயில், அமேசான் காட்டுல இருந்து வந்த ஹேர் ஆயிலையா தடவிக்கிறது? இதெல்லாம் ஊரை ஏமாத்துற வேலை. பொதுவா தலைக்கு என்ன வச்சுக்கிறது எதுக்கு தெரியுமோ, இந்த தோலுக்கு என்ன தடவிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? ஆயுர்வேத சாஸ்திரப்படி ஒண்ணு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அல்லது குளிச்சுட்டு வந்த அப்புறம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கணும் உடம்புக்கு. அப்பதான் வறட்சி இல்லாம இருக்கு. அது மாதிரி தலை வறட்சி இல்லாம இருக்கிறதுக்கு தான் எண்ணெயை தவிர தலை வளர்றதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இத்தனை வருஷத்துல 13 வருஷத்துல ராமருடைய தலையில ஒரு செஞ்சடை இருந்தது, ஒரு சடை பிடிச்சி போச்சு, ஒரு கலர் மாறி இருந்தது, ஒரு வறட்சியா இருந்தது, ஒரு பரட்ட தலையா இருந்தது, எதுவுமே கிடையாது. மைவண்ண மருங்குஞ்சி அப்படின்பாரு ஆழ்வாரு. அவ்வளோ அழகு ராமபிரானுடைய கேசம். இவளுக்கு எப்படி இருக்குன்னா, தாமிரமூர்த்தஜா, காப்பர் ஆணிய தலையில ஃபிட் பண்ண மாதிரி இருக்குங்கிறா. கவனிச்சு கேட்கணும், என்ன மேல குறை சொல்லக்கூடாது. இதுல இருந்து இந்த வியாக்கியானத்துல இருந்து நான் புரிஞ்சுனது என்ன, முதல்ல பாப்பு வெட்டின்றவளே அவதான். பாப்புன்னு ஒண்ணு வெட்டிக்கிறாளே, காப்பர் ஆணிய ஃபிட் பண்ண மாதிரி இருக்குங்கிறா. இப்படி எல்லாம் சொல்லி யாராவது பொருத்தமா இருக்கா சொல்லுங்கன்னா, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோ ராமான்னா. அவர் சொன்னார், லட்சுமண சுவாமியை பார்த்தா கண்ணால் நமக்கு பொழுது போடல, ரொம்ப ஏகமா டல் அடிச்சுது, கொஞ்ச நேரம் வேணா சிரிச்சு விளையாடலாமா இவளோட. அவர் சொன்னார், மணியை அடிச்சு இன்னைக்கு சுந்தரகாண்டம் இருந்து போயாகணும் கதை. ஒரு 5 நிமிஷம் லட்சுமணா என்ன பண்ண போறேன்னு கேட்டா, எல்லாம் கண்ணால இவளை உங்ககிட்ட அனுப்புறேன்னு. நீங்க எங்கிட்ட அனுப்பிச்சா நான் உங்கள்கிட்ட தான் திருப்பி அனுப்புவேன்னா. பார்ப்போம் அதையும் தான். சூர்பனகையை பார்த்து வாமான்னா, எவ்வளவு பெரிய பிராங்கா சுத்த ஹிருதயத்தோட நீ பேசுற. உலகத்துல எல்லாரும் ஒளிமறைவாதான் நடந்துப்பா, நீ மனசுல உள்ளதை அப்படியே சொல்ற பாரு, கொட்டுறப்பார். ஆனா நீ வந்தது டூ லேட். ஏற்கனவே எனக்கு கல்யாணம் ஆயிடுது. நீ கேட்கலாம், கல்யாணமானா என்ன, கத்திரியர்கள்லாம் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீ கேட்கலாம். துத்விதானான் துணாரீனா சுதுக்கா சசபத்னதா. உன்னை பொறுத்த பிறந்த என்னன்னா, நீ இருக்கிற இடத்துல நீ மட்டும்தான் இருக்கணும். இந்த கிராமத்துல ஒரு வச்சனம் உண்டு, போரோட தின்ன மாட்டுக்கு புடுங்கி போட்டு கட்டுப்படி ஆகாதுன்னு. அது மாதிரி உன்னை கல்யாணம் பண்ணிட்டா உன்னை கவனிக்கிறதுக்கு தான் டைம் சரியா இருக்கும், இன்னொரு கல்யாணங்கள்லாம் பண்ணிக்க முடியாது. அதனால நான் ஒரு யோஜனை சொல்றேன், வந்த உன்னை நாங்க ரிஜெக்ட் பண்ணலன்னா, என்னை விட சிகப்பா அழகா கல்யாணமாகாத என் தம்பி இருக்கான்னா, அனுஜஸ்துவேஷமே பராதா சிலவான் பிரியதர்சனா ஸ்ரீமான கிருததாரஸ்ச லக்ஷ்மணோ நாம.
அகிருத்ததாரன்னா அசககிருத்ததாரன், மனைவியை கூட அழிச்சுன்னு வராதவன் ஒரு அர்த்தம், கல்யாணம் ஆகாதவன் ஒரு அர்த்தம். அவ எப்படி வேணாலும் வச்சுக்கிட்டான்னு விட்டுட்டா. இது இருக்கான்னா இப்படி திரும்பி பார்த்தா அப்பதான் லட்சுமணன் பக்கம் திரும்புற அவ. ஆமா, இவர் கூட கருப்பா இருக்கார், அவ பலபலன்னு இருக்கார். அவர் இவருக்கு கூட ஒரு ஒரு டல் அடிக்கிறதே அவர் துருதுருன்னு இருக்கார், நல்ல ஆவேசமா இருக்கா, அழகா இருக்கா. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ராமானந்த சாகர் இருக்கார் பாருங்க, இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணத்துல டாப் செலக்ஷன் லட்சுமணன் தான். அந்த ராமாயணத்துல பார்த்தவாளுக்கு தெரியும், அந்த வேகம், அந்த கோபம், அந்த ஆத்திரம் எல்லாம் லட்சுமண சுவாமிகிட்ட இருக்கும். ராமாயணத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படி இருக்கும். இப்படி லட்சுமணன்ட்ட போய் லட்சுமணா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னா வாமான்னா, இவரு அண்ணா சொன்னாருன்னு நீ நம்பின்னு வரேன். என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னவர், என்னை பத்தி ஒன்னு அவர் சொல்லல. ஒரு பெண்ணு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கிறவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் என்ன உத்தியோகம்னு எங்க அண்ணா சொன்னாரா? இத்தனை என்னை பத்தி சொன்னாரே, என்னோட உத்தியோகத்தை சொன்னாரா? நான் கதன் தாசஸ்யமே தாசி, நான் ஒரு வேலைக்காரன். நீ கேட்கலாம் என்ன வேலைக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாதான்னு. இவர் நான் வேஷா கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை கல்யாணம் பண்ணா எனக்கு இன்னும் சௌகரியம் கூட, பாதி வேலை எனக்கு குறையும். இப்ப நான் செய்யற வேலையில பாதி வேலையை நீ செய்வ, ஆனா உன்னை பார்த்தா கையை கட்டின்னு இன்னொருத்தருக்கு வேலை செய்யற மாதிரி இல்ல. அதனால நான் சொல்றத கேளு. அவர் அப்படிதான் பிகு பண்ணுவார். ரொம்ப நாளா அவரே சொல்லிட்டு இருக்காரு, சீதைக்கு வயசா எடுத்து இன்னும் டீனேஜ்ல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். அதனால நீ போய் அவரையே திருப்பி நச்சரி உன்னை கல்யாணம் பண்ணி பெறவர் அப்படின்னு உடனே ராமான்னு திரும்பி வந்தார். என்னடா லட்சுமணா, நான் தான் சொன்னேன்னு, முதல்லயே சொன்னேனே எங்கிட்ட அனுப்பிச்சா திருப்பி அனுப்புவேன். இது மாதிரி 3-4 தடவை ராமர்கிட்ட வர லட்சுமணன் அனுப்ப. இப்படி அனுப்பிச்ச உடனேதான் இதுல 100 சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த பைத்தியத்துக்கு இவ வரியாசம் பண்றாளுங்கிறதே தெரியல. ஒரு கட்டத்துலதான் அவளுக்கு கோபமா போய், என்ன 2 பேரும் இப்படி அலட்சியப்படுத்துறதுக்கு காரணம் உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கிறது தானே, அந்த சீதையை சாப்பிடுறேன்னு போன உடனே லட்சுமணா லட்சுமணான்னா, இதை முதல்ல சொல்லியிருக்கணும். நான் லட்சுமணன் வாழை உருவினா சூர்பனகையோட மூக்கையும் காதையும் அறுத்து விட்டுட்டான். இந்த பக்கத்துல கரன் ஒருத்தன் அவன்கிட்ட போய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி ராவணன்ட்ட போய், இந்த பாவிதான் லங்கைக்கு தீ வச்ச பாவி, இவளாலதான் ஆரம்பமே பிரச்சனை. லட்சுமண விபீஷண சுவாமி பின்னாடி கேட்க போறார், இவ்வளவு பெரிய சண்டைக்கு காரணமான சூர்பனகையை கூட்டு நீ இன்னி பிறந்து விசாரிச்சியான்னு கேட்க போறாரு. என்ன நடந்ததுன்னு ராவணன்ட்ட போய் சொல்ல, இந்த பக்கம் கரண் இருக்கான் பாருங்க, அவன் கிளம்பி வந்தான். கரன்னு ஒரு இந்த மிலிட்ரியில அந்தந்த நம்ம பாரத தேசமே இருக்கு பத்தியில, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன சம்பந்தம்னு சாம்பாரை சாப்பிட்டு படுத்து தூங்கக்கூடாது. என்ன நடக்கிறது இந்த தேசத்துலன்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? இனிமே நாம தெரிஞ்சுக்கணும். அங்கங்க மிலிட்ரியோட ஒரு அமைப்பை வச்சிருக்கா. இங்க கிண்டியில இருக்கும், கிண்டியில பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். அது மாதிரி வேலூர் கிட்ட ஒரு இடத்துல இருக்கு, அது மாதிரி தஞ்சாவூர்ல ஒரு இடம் இருக்கு, அது மாதிரி திருநெல்வேலியில பாளையங்கோட்டை கிட்ட இருக்கு, அது மாதிரி கோயம்புத்தூர்ல சூலூர்னு ஒரு இடத்துல இருக்கு. கோயம்புத்தூர், கோவா இத்தியாதி இடங்கள் எல்லாம் அடியில் அண்டர் கிரவுண்ட் வேற இருக்கு. மிலிட்ரி சம்பந்தமா ஆயுதங்கள் மட்டும் இல்ல, இந்த எண்ணெய் எல்லாம் இப்ப சொல்றா பத்தியெல்லாம், நீங்க என்ன பண்ணாலும் இந்தியா கீழே விழாதுன்னு ஏன் சொல்றோம்னா, இவன் என்ன சண்டை போட்டாலும் 3 மாசத்துக்கு என்ன தேவையோ அது நம்ம கிட்ட இருக்கு, அதை சேவ் பண்ணி வச்சிருக்கு. இப்ப உள்ள கவர்மெண்ட், இத்தனை நாளா அது கிடையாது. இப்ப உள்ள கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இத்தனை வேலைகள் செஞ்சிருக்கு. உலகமே முடங்கினாலும் நாம ஒரு வருஷம் பேசாம இருக்கலாம், நார்மலா இருக்கு. அந்த அளவுக்கு உணவோ ஆயுதங்களோ அது நமக்கு தேவையான எரிபொருள்களோ எல்லாமே சரி பண்ணி வச்சிருக்கு. இந்த மிலிட்ரியோட அந்த கேம்ப்னு சொல்லுவா, நம்பர் சொல்லுவா 13, 14 அப்படின்னு. அது மாதிரி ராவணன் ஒரு கேம்பை இந்த பக்கம் வச்சிருக்கான், இந்த பஞ்சவட்டியில. அதுக்கு 14,000 ராட்சசால். அதுக்கு ஹெட் யாருன்னா கரண் அப்படின்னு ராவணனோட ஒண்ணு விட்ட தம்பி, அவன் கசின். அவன்கிட்ட போய் சொன்னால், அவன் 14,000 ராட்சசாலோட ராமர்கிட்ட சண்டைக்கு வந்தான். பகவான் சொன்னா, லட்சுமண சுவாமி நான் சண்டை போடுறேன்னா, நீ இவளை ஐஷன் போய் மலையில பக்கத்துல ஒரு மலை, அந்த மலையில குகையில உட்காந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பகவான் 1.5 மணி நேரம்
14,000 ராட்சசால நிர்மூலம் பண்ணிட்டான். நம்ம பாரத தேசத்தோட பெருமையை எல்லாரும் சொன்னாலும் நாம எத்தனை தடவை வேணாலும் சொல்லணும். இப்ப இந்த ஈராக் போர் ஆரம்பிச்சுட்டு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம திணறது பாருங்க அமெரிக்கா.